பார்த்திருக்கோம். என்னென்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதத்தை செய்யும் சக்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு 6வது வரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இருக்கிற வரங்களிலே மிக மிக முக்கியமான வரம் இந்த வரம். என்ன வரங்க? தீர்க்க தரிசன வரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எங்க நோக்கி ஓடிட்டு இருக்கு? தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பின் தகப்பனே, நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நல்ல நிலங்களாய் மாறட்டும். நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. படிங்க, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு அற்புதங்களை பெறும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். ஹல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் என்பது என்னங்க? ஒரு வரம். தீர்க்க தரிசனம்னா என்ன? பின்னாடி நடக்கிறது முன்னாடி சொல்றது. ஹல்லேலூயா. என்னவாமா? பின்னாடி நடக்கிறத எச்சரிப்பின் வார்த்தை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இதுதான் நடக்க போகிறது என்பதை உங்களுக்கு எச்சரிப்பு செய்கிறதான காரியம் தான் தீர்க்க தரிசனம். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா கவனிங்க. எப்படி தெரியுமா தீர்க்க தரிசனம் இருக்கு? இந்த கூட்டத்திலே பச்சை கலர் சட்டை போட்டு இருக்கிறவருடைய பாக்கெட்டில் 40 ரூபாய் இருக்கிறது. ஆஹா, 40 ரூபாய் கிடமோ குடுகுடுப்புக்கார மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் அதுக்கு சொல்ல. தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. நீங்க யார்கிட்டயும் ஏமாந்துட கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு ஓடி ஓடி உங்க ஆத்துமாவை நஷ்டப்படுத்திடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளையே. ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அவங்க நீ என்ன மாதிரி இருந்தா தீர்க்க தரிசனம், யாருக்கிட்ட போகணும், அந்த தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனமானு நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அது தெரிஞ்சாதான் நீங்க தப்பிக்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருக்காங்க. ஒரு ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். சொல்லுவார் ஆண்டவரே, நீ இது மனத்திருப்படினா நீ அழிய மாட்டே, இல்லைன்னா நீ மரணம்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்து அவங்களே கூட சொல்லுவாங்க, பாஸ்டர்மா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? அவங்க இறந்துட்டாங்க, செத்துட்டான். சாக கூடாதுங்கிறதுக்கு தான் உன்னை எச்சரிக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதிரி செய்தா உனக்கு அழிவு வராதுன்னு சொல்லி உன்னை உணர்த்துகிறோம். அதை விட்டுட்டு நடந்துருச்சுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. முதலாவது இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் ஒரு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், எது உண்மையான தீர்க்க தரிசனம்னு சொல்லி கேட்கலாமா? ஒரு வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும். முதலாவது அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யுமா? பக்தி விருத்தி உண்டாக்கணும். நீங்க இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரும்படியா அந்த தீர்க்க தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? பக்தி விருத்தி நீ அடையணும். அதுதான் தீர்க்க தரிசனம். இரண்டாவது புத்தியும் ஆறுதலும் உண்டாகக்கூடிய வார்த்தைகளாய் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க ஒரு பிரச்சனையில வர்றீங்க, ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? வார வார தேவ சமூகத்திற்கு வந்து அவரை நீ தொழுது கொண்டால் உன்னுடைய கடன் பிரச்சனை மாறும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீ வருவியா வரமாட்டீங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. தேவ சமூகத்துக்கு வார வாரம் வர்றதுனால அவங்க பக்தியில விருத்தி அடைவாங்களா ஆக மாட்டாங்களா? அவங்களா ஆக மாட்டாங்களா? அதை விட்டுட்டு இன்றைக்கு உன்னுடைய பேங்க் அக்கவுண்டிலே 10,000 ரூபாய் விழ போகிறது, அவன் வேலைக்கு போவானா? இதுதான் குடுகுடுப்புக்காரன் என்ன செய்வானா, குடுகுடுப்பு செய்து இந்த சட்டைக்குள்ள இந்த எத்தனை ரூபாய் பணம் இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு? அப்படி போயிடுச்சு. என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா? நீ பக்தி விருத்தி அடையக்கூடிய காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் புத்தியை தெளிவுபடுத்துகிறதாக, புத்தியை தெளிவுபடுத்துகிறதா இருக்கும் அந்த தீர்க்க தரிசனம். அல்லேலூயா.
இந்த மாதிரி நீ தப்பு செய்யற, அந்த தப்பை நீ என்ன பண்ணு, மாற்றிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். மறைவான பாவங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிட்ட ஆட்கள் வர்றதில்லை. உண்மையான தீர்க்கதரிசிட்ட நான் சொல்றேன், போலியான தீர்க்கதரிசிட்ட ஓடுறான். நீங்க வர்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க செய்யற தப்பு தான் ஆண்டவர் பிளாட்ஃபார்ம் போட்டு காமிச்சிடுறாரு. நானும் உங்களை தனியா கூப்பிட்டு கடிந்து கொள்கிறேன், அதனால கூட்டம் வராது. அல்லேலூயா. கூட்டத்திற்காக நான் அழைக்கப்படல, கர்த்தருக்காக அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. 10 ஆத்துமானாலும் பரலோகத்துக்கு நான் கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. நான் கட்சி நடத்தல, திரளான கூட்டம் வரணும் அப்படின்னு. எத்தனை ஆத்துமா என் கையில் கிடைக்கிறதோ அந்த ஆத்துமாக்களை என்ன பண்ணணும், நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அப்ப நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்கிறார். உடனே நான் உங்களை என்ன செய்யறேன், கண்டிக்கிறேன். மனம் திரும்பு, இந்த மாதிரி தப்பு செய்யாதன்னு சொல்றேன். மனம் இருக்கிறவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அல்லேலூயா. மனம் இல்லாதவர்களோ சபையை மாற்றிக் கொள்கிறார்கள். என்ன செய்யறாங்க? சபைய நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என் மேல அதுதான். நான் பாஸ்டர்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. இந்த பாஸ்டர்மாக்கு தண்ணி அடிக்கிறது தெரியுது, தப்பு செய்யறது தெரியுது, நிறைய பேரோட பேசுறது தெரிஞ்சு போயிருது. அதனால என்னால அந்த சபைக்கு போக முடியல. சத்தியம் நல்லா இருக்கு, ஆனா தப்பு செய்ய முடியல. அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பாவத்தில இருந்து எந்த ஒரு மனுஷன் விடுதலையாக விரும்புகிறானோ அவன் தான் இந்த தீர்க்கதரிசனத்துக்கு கீழ்ப்படிவான். அல்லேலூயா. என்ன நீங்களும் சோகமாக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தான் பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யறாரு, உங்களுடைய தீர்க்க தரிசனம் வரும் பொழுது நீ பக்தி விருத்தி உண்டாகணும், புத்தியை தெளிவுபடுத்துகிறதா இருக்கணும். அடுத்தது ஆறுதலின் வார்த்தையா இருக்கும் அந்த தீர்க்க தரிசனம். டாக்டர் சொல்லுவாங்க முடிந்தது அப்படிமாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத, நீ சுகமாயிருவ. அல்லேலூயா. அது அப்படியே சுகமாயிரும். நான் நடந்த ஒரு காரியம் சொன்னேன் இல்லையா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபையை விட்டு போயிட்டாங்க. அந்த பிரதர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இரவு 2 மணிக்கு எனக்கு கால் பண்றாரு. 2 மணிக்கு போன் பண்றாரு. என்னன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விசுவாசி, அப்ரசன்ட் விசுவாசி இல்ல, நான் எடுக்காம இல்ல. கர்த்தர் அந்த நேரத்துல என்ன கூப்பிட்டுருக்காருன்னா நான் அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. போன் எடுத்தேன்னா, பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கம்மா, நான் இப்ப வந்து ஆந்திராக்கு அந்த பக்கமா லாரி ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஸ்வெட்டிங் ஆகுது, கேஸா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அவரே சொல்றாரு, நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கம்மா. உங்க ஞாபகம் தான் வச்சு. எத்தனை மணிக்கு? நைட்டு 2 மணிக்கு, பகல் 2 மணி இல்ல, 2 மணிக்கு. அப்ப ஜோம் பண்றப்ப எழுந்து உட்கார்ந்து அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது. என்ன வருது? உடனே நான் சொன்னேன், பிரதர் பக்கத்துல இன்னொருத்தர் யாராவது இருக்காங்களா? ஆமாங்கம்மா, எங்க கிளீனர் ஒருத்தர் கொடுங்க அவங்க கையில போன. நான் சொன்னேன், அவர் வண்டியை நிறுத்த சொல்லி நீங்க வண்டி ஓட்டுங்க, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட் கூட்டு போங்க. சரிங்கம்மா, அதுக்கான உதவி பண்றாங்க. அவரு சொல்லிட்டாரு, அம்மா நான் லாரி நிறுத்திட்டேன், நான் ஓட்டல. அவரு சொல்றாரு, கிளீனர் இன்னொரு டிரைவர் வாங்கி சொல்றாரு, அம்மா 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் சேர்ற வரைக்கும் நான் இங்க ஜெபத்துல உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் அந்த 2 மணிக்கு மேல உட்கார்ந்து அந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க அங்க போயிட்டாங்க. போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா சிவியர் அட்டாக் ஆயிடுச்சு அவருக்கு. உடனே அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட வந்த இன்னொரு டிரைவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, அம்மா நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல நாங்க பெங்களூருக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஓ, தீர்க்க தரிசனம் என்பது ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவச்சனமே, பொய்யான மாயையான தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாதீங்க. ஒரு தீர்க்க தரிசனம் உன்னை உருவாக்க வேண்டும், உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும், உன் புத்தியை தெளிவிக்கிறதா இருக்க வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அந்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். சரிங்களா? அப்போ சில நேரங்களில இந்த தீர்க்க தரிசனம் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தும். ஏன்? மரணத்தை கூட வெளிப்படுத்தும். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்காரு, இப்பொழுது அவர்கள் மரித்து போயிடுவார்கள். ஏகப்பட்ட கேஸ். அது மாதிரி ஒரு சகோதரர்
நல்லா பேசுறாரு, அவங்க மனைவி அடிச்சு கொடுக்கறாங்க, ஜெபம் பண்ணுங்கம்மா. 10 நாள் அவர் சாப்பிடல, ஆனா வாய்ஸ் கணீர்னு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 2 மணி நேரத்துல இந்த சகோதரன் எடுத்துக்கொள்ளப்படுவான். நான் சொன்னேன் தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஆனா போறதுக்கு அவங்க லேட் பண்ணி போற வழியிலேயே அவர் இறந்து போனார். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை எப்படி சொல்வாரு? மரணத்தை குறித்து கூட சொல்வார். ஆனா இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம சொல்றீங்க எனக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறலையே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் நிறைவேறி இருக்கா? இல்ல எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, எப்ப நடக்கும்னு தெரியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இந்த இடத்துல இருக்கிறது பாருங்க. முதல் வசனம் படிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். போதுமா? இங்க பாருங்க என்ன சொல்றாரு? இந்த எலும்புகள் எல்லாம் என்ன ஆகும்? உயிரடையுமான்னு கொண்டு போய் ஒரு தீர்க்கதரிசியை நிறுத்தி கேட்கிறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் அப்படின்னாரு. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்து பேசணுமா? யார? எலும்பு, பச்சை எலும்பு இல்ல, காஞ்சி போன எலும்பு. அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா எலும்பு கூடு கிடக்குது. எலும்பு கூடுனா நம்ம உடம்புல இருக்கிற கரெக்டான இல்ல, என்னுடைய கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம்னு அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமாக என்னவா இருக்கு? எலும்புகளா இருக்கு. ஏங்க உயிர் இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லலாம் தீர்க்க தரிசனம். எலும்பை பார்த்து சொன்னா செஞ்சிடணும். அது எலும்புக்கா இருந்தாலும் பாறைக்கா இருந்தாலும் யாரை பார்த்து சொல்லுங்கிறாரு நம்ம என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். ஹல்லேலூயா. இப்ப எதை பார்த்து பேச சொன்னாரு? எலும்புகளை பார்த்து பேச சொன்னார். என்ன எலும்பு? காஞ்சி போன எலும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா உன் கண்ணுக்கு காஞ்சி போய் இருக்கலாம், ஆனா சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளையும் என்ன பண்ணும்? உயிரடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் தியானித்த பொழுது நேற்றைய தினத்தில் என்னுடைய எலும்பை பார்த்து பேசினேன். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை உருவாக்கினவரை நாமத்தினாலே சொல்லுகிற எலும்புல இருக்கிற எல்லா பலகீனமே நீ என்னை விட்டு போ. ஹல்லேலூயா. நரம்பை பார்த்து பேசினேன். நரம்பே உன்னுடைய வீக்னஸ் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுக்கப்படுவீராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரை பார்த்து பேச சொன்னாரு? எந்த எலும்புகளை? உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்றாரு. நீங்க நம்பிக்கை இருக்குமா? ஏங்க காஞ்சு போன எலும்புட்ட போய் என்னத்த பேசுறது? சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சொல்லு. யாரை பார்த்து பேசு? எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. எத்தனை பேர் உங்க எலும்பை பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க. உடம்புல பலகீனம் இருக்கா? உங்க எலும்பை பார்த்து சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை உருவாக்கினவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், பலகீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன் சொல்லி நடந்து. ஹல்லேலூயா. யார் சொல்லி இருக்காங்க? ஆண்டவர் சொல்லி இருக்கார். யாரை பார்த்து பேசுறோம்? எதை பார்த்து பேசுறோம்? எலும்பை பார்த்து பேசுங்க. எத்தனை பேர் எலும்பை பார்த்து பேசி இருக்கீங்க? வாய்ப்பு இல்லை இல்ல. நாங்க யாரை பார்த்து பேசுறது இல்லை, எலும்பை பார்த்து எங்க பேசுங்க. உங்க எலும்பெல்லாம் புதிதாக இருக்கும். எலும்புல வியாதியே வராது. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த வசனம் தொடர்ந்து படிங்க. ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமா. இவ காஞ்சி போன எலும்பை பார்த்து பேசி அது என்ன பெறுகிறாரு? உயிரே அடையுங்கிறாரு. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? டாக்டரே சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய KMCH டாக்டரே சொல்லிட்டான், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரே சொல்லிட்டான் முடிந்ததுன்னு. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்போமா இல்லையா? அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்.
விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்குள்ள அந்த பவர் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய டாக்டர் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் என் ஜீவனுள்ள தேவன் சொல்லிவிட்டா அது உயிரடையும். அல்லேலூயா. ஐயா, முடிந்தது என்று மனிதன் சொல்லலாம், அதுதான் தொடக்கம் என்று என் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு நீ முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியோ, இன்றைக்கு அதுக்கு ஒரு உயிர் பெற போகிறது. அல்லேலூயா. அது பலனா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், எனி. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், நீ அந்த காரியத்தை பார்த்து பேசு. என்ன பண்ண? பேசு. பேசுறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை, போன்ல மணிக்கணக்க பேசுறதுக்கு டைம் இல்லை, எலும்ப பார்த்து பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்படின்னா நீ உணர்ந்து போய் கிடக்க வேண்டியதா, காஞ்சு போய் கிடக்க வேண்டியதா. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், உணர்ந்து போன காரியத்தை பார்த்து நீ பேசு. ஹல்லேலூயா. முடிந்தது அப்படின்னு நினைச்சிருக்கியா, அதை பார்த்து பேசு, அதுக்கு ஒரு உயிர் வர போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உணர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு, அதற்கு என்ன வர போகிறது? உயிரடைய போகிறது என்றார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து போதுமா? நல்ல கவனிங்க. முதல்ல நீ யாரை பார்த்து பேசணும்? எலும்ப பார்த்து பேசணும். எலும்ப பார்த்து பேசுற உடனே நரம்பு சதையெல்லாம் வந்து என்ன ஆயிருச்சு? கூடிருச்சு. அல்லேலூயா. நாங்க பேசுறதுக்கெல்லாம் அவ்வளவு பவரா? பேசி பாருங்க. அல்லேலூயா. பக்கத்து இருக்கிறவங்க பேசணும், பாஸ்டமா பேசணும்னு இருக்கா? யார் பேசுறோம்? எல்லாம் எங்க போய் எந்திரிக்கும்? நீ இந்த சவுண்ட் விட்டீனா? அல்லேலூயா. யார் பார்த்து பேசணும்? சத்தமா சொல்லுங்க. உணர்ந்து போன எலும்பை பார்த்து நீ எப்படி பேசணும்? ஒரு நாய் வருது அப்படின்னா போகுமா? எட்டத்த சவுண்ட் விட்டா போகுமா? அப்போ ஆர்டர் கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும்? அதிகாரத்தோட கொடுக்கணும். அல்லேலூயா. ஆர்டர் போடுறது எப்படி கொடுக்கணும்? நான் போன வாரமே சொன்னேன், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ கெஞ்ச தேவையில்லை, ஐயா அப்படின்னு கேட்க தேவையில்லை. என்ன பண்ணணும்? ஆர்டர் போடு. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நான் சொல்றேன், உணர்ந்து போன எலும்பே நீ உயிரடைவாயாக. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே உன் தலை அங்க இருக்கு, கால் அங்க இருந்தாலும் எல்லாம் கொண்டாந்து கனெக்ட் பண்ணுவாரு. அது கனெக்ட் பண்ணி ஒரு உருவமாகி அதுக்கு சதையும் நரம்பையும் என்ன பண்ணுவாரு? சேர்த்து ஒரு உருவமாக செய்வார். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் அங்கே இங்கே கடந்தாலும் சரி, நீ அதிகாரத்தோடு கட்டளையிடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உருவமாக உன் வாழ்க்கையிலே மாறும். ஹல்லேலூயா. மாறுமா? மாறாதா? அப்போ எங்கேயும் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடக்கிற உன் கையோ உன் காலோ வந்து கனெக்ட் ஆகணும்னா நீங்க போடுற சத்தம் அங்க கேட்கணுமா வேணாமா? கேட்கணும்ல. கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற அளவுக்கு அதிகாரமா சவுண்டா நீங்க பேசணும். ஹல்லேலூயா. அந்த பேசுறப்போ சண்டை போடுறப்போ ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அதுவரை அவங்க சவுண்டே தெரியாது. ஆனா குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அவங்களுக்கு இவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படின்னு அப்பதான் தெரியும். அல்லேலூயா. அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட சண்டை போடுவோம் இல்லையா? அப்போ நீங்க சொல்றப்போ அதே அதிகாரத்தோட சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க சொன்ன உடனே அங்கே இங்க இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் வந்து என்ன ஆயிருது? சேர்ந்துருச்சா? ஓகே. இப்ப என்ன அதுக்குள்ள என்ன இல்ல? ஆவி இல்ல. இப்ப எதை பார்த்து ரெண்டாவது நீ பேசணும்? முதல்ல எலும்ப பார்த்து பேசினாரு. எலும்பெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருச்சு, நரம்பெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, சதையெல்லாம் கூடிருச்சு. ஆனா இன்னும் அதுக்கு இன்னும் என்ன வரல? உயிர் வரல. என்ன வரல? இப்ப அடுத்தது எதை பார்த்து பேசணும்னாரு? எதை பார்த்து பேசணும்? ஆவியை பார்த்து பேசணும். ஆவிங்களா? கொஞ்சம் பயம். நீ பேசி பாரு, அது ரொம்ப சூப்பரா பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அடுத்தது எதை பார்த்து நீ கட்டளையிடணும்? ஆவியை பார்த்து கட்டளையிடணும். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய மரித்த
அந்த ஆவி அந்த வார்த்தையிலே உள்ளே போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆவி எப்படி தெரியுமா வந்துதான், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 4 திசைகளிலும் காற்று போல வந்து அதற்கு உயிர் பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க போடுற சவுண்ட்ல, நீங்க கொடுக்கிற அதிகாரத்துல உங்களுடைய ஆசீர்வாதமோ, உங்க பலனோ, உங்க சமாதானமோ, உங்க சந்தோஷமோ எதிலெல்லாம் நீங்க மறைத்து காஞ்சு போய் முடியாதுன்னு முடிக்கு போச்சுன்னு நினைச்சீங்களோ, அந்த காரியத்திலே இன்றைக்கு தேவன் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த சவுண்ட் என்னாச்சு பாருங்க, 4 திசைகளிலிருந்து காற்று போல வந்து அந்த உடலுக்குள்ள போய் உயிர் பெற்றதாம். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுச்சாமா? 7வது வசனம், இந்த எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. என்ன உண்டாச்சு? இரைச்சல். இரைச்சல்னா என்ன? சத்தம். சத்தம் வேற, இரைச்சல் வேற. இரைச்சல்னா என்ன தெரியுமா? ஒரே சவுண்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த சவுண்ட் தான் அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. என்ன உங்களுடைய சவுண்ட் தான். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அந்த சவுண்ட் நீ அவர் கட்டளை இட்ட உடனே ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. இரைச்சல் உண்டான உடனே இதோ ஒரு அசை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நீங்க போடுற சவுண்ட் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அசைவு உண்டாக்கத்தக்கதாக நீ சவுண்ட் விடணும். ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்துல வரணும். அப்ப அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட? உங்ககிட்ட இருக்கு. இப்படி பேசட்டா? நான் பேசட்டா? போனது பின்னாடி வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ பெற்றுக்கொள்ளியோ, பட் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாம என்னுடைய செய்தியை கேட்டு போன வாரம் ஒரு ஃபீட்பேக் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அது என்னங்க அப்படியே உற்சாகமா குதிச்சு துள்ளி அப்படி பேசுறீங்க? நான் சொன்னேன், அந்த வல்லமை வரும் பொழுது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ருசிக்கிறேன், அதனால அத பேசுறேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன ருசிக்கல, அப்படியே அமைதலாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சவுண்ட் உண்டான உடனே ஒரு பெரிய என்ன சவுண்ட் என்ன வந்தது? இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உங்க சவுண்ட் சேருமா இல்ல பிரிக்குமா? சேர்ற மாதிரி சவுண்ட் விடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எப்படி சவுண்ட் விடணும்? இப்படி பேசுனீங்கன்னா அங்க இருந்து வரும், வந்துட்டு கடைசி முடிவு அவருக்கு தெரியாம எழுந்து போயிடும். ஹல்லேலூயா. சேர்ற மாதிரி சேர்ற மாதிரி நான் சவுண்ட் விட வேண்டும் அப்படின்னு தெளிவா பேசுங்க. நீ ஆர்டர் கொடுக்கறதே பாதியில நிறுத்தாத. அந்த சவுண்ட் என்ன பண்ணிச்சாமா? என்ன பண்ணிச்சாமா? எலும்புகள் தன் தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. யாரை பார்த்து பேசுறப்போ? முதல்ல யாரை பார்த்து பேசணும்? எலும்புகளை பார்த்து பேசணும். இரண்டாவது ஆவியை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவியை பார்த்து பேசின உடனே என்னாச்சு தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மனுஷனா வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நடக்குமா? காஞ்சி போயிருச்சு, எலும்பே காஞ்சி போயிருச்சு. திரும்ப அவங்க உயிரோட எழுப்பிட்டாங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, காது கேட்கட்டும். நடக்கும். ஹல்லேலூயா. நடக்கும்னு சொல்ற சவுண்ட் யாருக்கு கேட்கணும்? உலர்ந்து போய் கிடக்கிற காரியத்துக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறியா, நான் நல்லா இருப்பேன், என் வியாதி போகும், என்னுடைய வாழ்க்கை சுகமா இருக்கும், நான் என்ன பண்ணுவேன்? என் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல இருப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த சத்தம் எங்க கேட்கும்? ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறுமா மாறாதா? மாறும். மாறலன்னா யார் காரணம்?
சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் காரணம். மாறல, இந்த சத்தியத்துக்கு அப்புறமும் மாறலனா யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமும் சாபமும் நாவின் அதிகாரத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ என்ன சொல்றியோ அப்படினா ஆகும். நீ நெகட்டிவா பேசுறீனா நெகட்டிவா தான் நடக்கும். ஆனா என்றைக்கு நீ பாசிட்டிவா பேசுறியோ, என்றைக்கு விசுவாசத்தோடு பேசுகிறாயோ, அது அப்படியே உன் வாழ்க்கையிலே நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? தீர்க்க தரிசனம் ஒரே நாளிலே நிறைவேறாது, அதற்கு ஏற்ற நேரம் வரும் பொழுது நிறைவேறும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்துக்காக நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நிச்சயம் நடக்கும். ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளை தருவேன். எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? நாங்க பைபிள் எல்லாம் படிக்கிறது இல்லை பாஸ்டர், அதெல்லாம் படிக்கிறது இல்லை. நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருன்னு கேட்டார். அதாவது காட் ப்ராமிஸ் பண்ணி எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? ஐயோ கர்த்தாவே, நோ அவுட் அவுட் எல்லாம் அவுட். பைபிளே படிக்கிறது இல்ல. அவர் 75 வயசுல ப்ராமிஸ் வாங்கினாரு. பட் எத்தனாவது வருஷத்துல தெரியுமா நிறைவேற்றி? 25 வருஷம் காத்திருந்தார். எத்தனை வருஷம்? 25 வருஷம் அந்த நம்பிக்கையை அவர் விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போன வாரம் சொன்னீங்க பாஸ்டர்மா, நடக்கவே இல்லை. 2 மாசம் ஆச்சு நடக்கல. அடுத்த பாஸ்டர்மா போ. நீ எங்க ஓடினாலும் ஏற்ற நேரம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை வேணும், எத்தனை மாசம் வெயிட் பண்ணும்? 5 மாசம் தான் நான் வெயிட் பண்ணுவேன். குழந்தை பிறக்கல, இந்த பாஸ்டர்மா சரியில்லை, நான் அடுத்த சபைக்கு போறப்போ அங்க போனாலும் 5 மாசம் நீ காத்திருக்கணும். ஆமென். ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமா, காத்திருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அந்த பாஸ்டர்மா என்ன சொல்றாங்க? எடுத்தவங்க ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் 5 மாசம் நீ ஆஸ்பத்திரியில தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? புரியுற மாதிரி சொல்றேன் இல்லையா? வெயிட் பண்ணு, கண்டிப்பா வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும். இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடைஞ்சது இல்ல, இது யார் தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டான். உணர்ந்து போயிருச்சு எலும்பு, நம்பிக்கையே இல்ல. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார். நீங்க மறந்து போகலாம், ஆனால் தீர்க்கதரிசனம் சொன்னவர் அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரேத குழியை பார்த்து கூட நீ என்ன செய்யணுமா? பேசுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஓகே, இந்த வரம் எப்படி கிடைக்கும்? எந்த சபையில விக்கிறாங்க? எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கு? இன்னைக்கெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் ஆயிருச்சு. ஆண்டவர் இப்பொழுதே நான் என்ன பண்றேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். இவங்க தான் வச்சிருக்கிற மாதிரி இல்ல, எல்லாரும் அவங்கதான் குத்தையை கெடுத்துச்ச மாதிரி என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க, நீட் எழுதுற பிள்ளைய. அவ 2 வருஷமா ஜெபம் பண்றது இல்ல. மொழநாள் போட்டோன்னே அந்நிய பாஷையில பேசுறாளாம். அவ பேசுறது அந்நிய பாஷையும் ஒரு மாதிரி தங்குறா. நான் சொன்னேன், இது என்னமா இப்படி இருக்கு? இது அந்நிய பாஷையே இல்லையே, பிசாசு மாதிரி பிடிச்ச மாதிரி பேசுற. அப்ப அவ சொல்றா, ஆண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி என் சபைக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு, இப்ப அந்நிய பாஷையை நான் அவிழ்த்து விடுகிறேன். கட்டி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? அந்நிய பாஷைய அவிழ்த்து விடுறேன். எல்லாம் டக்குல பேசுனாராம். அப்ப பேச ஆரம்பிச்சது, என்னுடைய லைஃபே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா நீ கீழே இருந்தாலும் மேலதான் போவ. ஹல்லேலூயா. நீ வளருவ. இன்னைக்கு அப்படி மாயையை நம்பி ஓடாதீர்கள். அப்ப எங்க தெரியுமா உண்மையான தீர்க்க தரிசனம் இருக்கும்? சபையில இருக்கும். அந்த உண்மையா இருக்கிற போதகர்கள் உன் தலையின் மேல் கை வைக்கும் பொழுது உனக்குள்ள அந்த வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிரா. போதுமா? முதல்ல சபையில ஊழியக்காரர்கள்
வச்சு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை இறங்கும். அல்லேலூயா. வேற எங்கேயும் இருக்காது. அடுத்தது அந்த வரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ என்னவா இருக்க கூடாது? அசதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு வரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை நீ பிரயோஜனப்படுத்தாம இருந்தீனா கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன். உன்னை எப்படி எதை பார்த்து பேசணும், உனக்கு எதெல்லாம் காஞ்சி போயிருக்கோ முடியலன்னு சொன்னாங்களோ அதை பார்த்து பேசினா உயிரடையும் சொல்லிட்டேன். மூப்பர்கள்ட்ட இருந்தாலும் ஊழியக்காரன்ட்ட இருந்து அந்த வரம் வரும். அசதியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. யார் உண்மையான ஊழியக்காரங்க? யார் உண்மையான தீர்க்கதரிசி? சொல்ல முடியுமா? இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரையும் இருக்கிற வசனங்களை வாசிங்க. யார் உங்களுக்கு உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்றேன்? உபாகமம் 18ஆம் வசனம் 23 வரையும். நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள இருந்து எழுப்பி அவருடைய வார்த்தையை அவன் வாயிலே அருளச் செய்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேற தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். போதும். நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றாரு. சரியா? ஆனா ஆண்டவர் சொல்லாம சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க யார் உண்மையான தீர்க்கதரிசினா அடுத்த சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இருதயத்தில் சொல்வாயாகில். நீங்க கேக்குறீங்க யார் தாங்க உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னீங்கன்னா அடுத்த வசனம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் தீர்க்க தரிசனம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி குறித்து நீ பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. சரியா? அப்ப நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க போறவங்க முதலாவது அந்த தீர்க்கதரிசியோட ஆண்டவர் இருக்காரான்னு பாருங்க. சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துல நீங்க வளருவீங்களான்னு பாருங்க. உங்க புத்தி தெளியுமான்னு பாருங்க. நீ பரிசுத்தமா வாழ முடியுமான்னு பாருங்க. நீங்க ஆண்டவரை கிட்டி சேர முடியுமான்னு பாருங்க. இல்லையா? இதெல்லாம் நடந்ததுன்னா அந்த தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி உங்க வாழ்க்கையில சொன்னது நடந்தா அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசி சொல்றது நடக்குது இல்லையா? நடக்குது. ஆனா அது தப்பா நடக்குது. நிறைய பேர் எங்கிட்ட வராங்க. நிறைய பேர் வாழ்க்கையில மாட்டிக்கிறாங்க. நானே கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைக்கு வந்து அலைன்ஸ் பாக்குறாங்க. அந்த மகனுடைய போட்டோ அனுப்புறாங்க. நான் சொல்றேன், ஜோ பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நோ, இதுக்கு இது செட் ஆகாது. 2 குடும்பங்களுக்கு இடையே பிரிவினை வரும்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டேன், அம்மா இது செட் ஆகாது, 2 குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை வரும்ட்டாரு, பாத்துக்குங்க. ஆனா அவங்க 2-3 தீர்க்கதரிசிக்கு போய் சொன்னாங்களாம். அந்த தீர்க்கதரிசி இது யோசேப்பின் வில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுதான் உன் மனைவின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. 8வது மாசம் டைவர்ஸ். 8 மாசம் கூட அவங்களால உண்மையா வாழ முடியல. 2 பேரும் இன்னைக்கு டைவர்ஸ்ல இருக்கா. அப்ப இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்டி நீங்க அப்பயே எனக்கு சொன்னீங்க, அதை நான் கேட்டுனா இன்னைக்கு என் வாழ்க்கை வீணா இருக்காது. நான் வேற இடங்கள்ல போய் சொன்னோம், அந்த தீர்க்கதரிசனத்தை நாங்க நம்பணும். இன்னைக்கு அவங்க நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. தேவச்சனமே, இன்றைக்கு உலகம் தீர்க்கதரிசிகளை பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் என் பிள்ளைகள் நீங்கள் தெளிந்த புத்தியோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி எதுக்கு தெரியுமா? நீங்க டைரக்டா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியலங்கறக்காக உங்களுக்காக அவங்க கிட்ட பரிந்து பேசி அவர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிற as a mediator ஒரு வேலைக்காரர்கள் நாங்கள். ஹல்லேலூயா.
அப்ப நீங்க போய் தீர்க்க தரிசனம் கேட்கும் பொழுது the right person பார்த்து கேளுங்க. அவர் ஆண்டவரோட இருக்காரான்னு பாருங்க. ஆண்டவர் தான் சொல்றாரான்னு பார்த்து நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்களும் வளருவீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து மிக தெளிவாக ஆவியானவர் நமக்கு சொல்லிவிட்டார். எத்தனை பேருக்கு ஆமா புரிஞ்சதுங்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் வர வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? பாஸ்டர்மாக்கு மட்டும் போதும். எங்களுக்கு எங்களுக்கு தான் சொல்றதுக்கு நீங்க இருக்கீங்க. அப்படியா? இல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வரங்களை நீங்க என்ன பண்ணணுமா? நாடுங்கள், கேளுங்கிறாரு. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க தீர்க்க தரிசனம் வரத? கேட்கணும்னு வாஞ்சி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கேட்கிற ஞானிக்கு மட்டும் கொடுப்பேன் என்று பைபிள்ல இல்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்க எதிர்காலத்தை குறிச்சு, உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க வருமானத்தை குறிச்சு நீங்க தீர்க்க தரிசனம் தெரிந்து கொள்ளணும்னா அந்த வரத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி வாங்குனீங்கன்னா நீங்க வெளியில ஓட தேவையில்லை. நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக தீர்க்கமாக சொல்லி விடுவார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தீர்க்கமான வரக்கூடிய காரியங்களை சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் வந்து கல்யாணம் ஆகி 3 நாள்ல வந்து முழங்கால் போடுவான். ஆண்டவர் ப்ராஃபஸியா சொல்லிடுவாரு, 8 மாசத்துல இவனுக்கு கன்சீவ் ஆகும், இவன் மனைவி கன்சீவ் ஆவா. அந்த வயித்துல குழந்தை இருக்கிறப்ப 8வது மாசத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எப்ப சொல்றாரு? உற்பத்திக்கு முன்னாடியே சொல்லிடுவாரு. ஹல்லேலூயா. அதேபடி நிறைய பேர் அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த வரங்களை இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கேட்கலாமா? எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு கிளியரா சொல்லியிருக்கீங்க யார் தீர்க்கதரிசி, அவங்க எப்படி சொல்லுவாங்க, எதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அந்த தீர்க்க தரிசனத்தினால நான் பக்தி விருத்தி அடைகிறேனா, நான் செய்யற தப்புல இருந்து மனம் திரும்புறேனா, எனக்கு புத்தி தெளிவாகுதா, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு ஆறுதலா இருக்கிறதா, அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கீங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கலாம், அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறேன். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. என் எலும்புகளை பார்த்து நான் பேச போகிறேன். உயிரற்று கிடக்கிறதான சரீரத்தை பார்த்து நான் பேச போகிறேன். சூழல் அப்படியா இருக்கா, உயிர் இல்லாம இருக்கா, இன்றைக்கு அதை பார்த்து ஒரு சவுண்ட் விடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அது உயிரடைவதாக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உயிரடைய செய்வார். பிரேத குடிக்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாதே. ஓ, என் வாழ்க்கையில இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேறல, நிறைவேறும். காத்திரு. சொன்னவர் மாற மாட்டார். ஒரு நாள் வாக்கு மாறாதவர் என் தேவன். நீங்கள் மறந்து போகலாம், மறித்து போய் கிடக்கலாம், ஆனால் மாறாத தேவன் அதை நினைப்பூட்டி உயிரடைய செய்வார். வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் என் தேவன். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழல் மாறும், உங்கள் பொருளாதாரம் மாறும், சரீரத்திலே பலன் மாறும். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்படிப்பட்ட வல்லமையின் சக்தி உங்களுக்கு வேண்டாமா? ஆண்டவரே, நான் ஒரு தீர்க்கதரிசியாக என்னையும் அவர் பயன்படுத்துவீராக, எனக்கு அந்த வரத்தை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவரே, நான் வரங்களை உடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க. என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, என்னுடைய பகுதிக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, என் சபையிலே நான் ஒரு தீர்க்கதரிசியாக, எனக்கு அதுதான் ஆசை. என்னுடைய சபையில் அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசிகளாய் எழுப்பி பிரகாசிக்கும். இந்த பட்டணத்தை கலக்குகிறவர்களாய் என் பிள்ளைகள் மாற வேண்டும் சுவாமி. இவற்றனமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு அந்த வரங்களை கொடுக்க போகிறார். வாரத்தோடு கேளுங்க. இன்னுடைய அடுத்தவர்கிட்ட ஓடிட்டே இருக்காத. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தீர்க்கதரிசிகள்
பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.